பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களுக்கு நான் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் ஆண்டவரை தேடுகிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு போதுமான கர்த்தராய் இருக்கிறார். நீங்கள் ஆண்டவரை தொழுது கொண்டு ஆண்டவரை சேவித்து அவரை நம்பி உங்களோட வாழ்க்கையை இந்நாள் வரை வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறாரே. இந்த 4ஆம் மாதத்தில் பலவிதமான வேதனைகள், சோதனைகள், போராட்டங்கள், வெப்பங்கள், குறைவுகள், கஷ்டங்களுக்குள்ளே நீங்கள் கடந்து போய் இந்நாள் வரையும் நீங்கள் நிற்கிறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு தயவு பாராட்டி இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய கரம் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. தொடர்ந்தும் அவர் உங்களை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் இந்த காலையில் என்ன எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்தில் நிற்கிறீங்க? ஆண்டவரே, எனக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும், எனக்கு ஒரு அற்புதம் செய்ய வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் தான் ஆண்டவரே ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீங்களா? தேவன் உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுத்து இந்த நாட்களிலே கனம் பண்ண வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட யோசுவாவின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 15வது வசனம் இப்படி சொல்லுகிறது: நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான் என்று சொல்லப்படுகிறது. இந்த பகுதியை நாங்கள் பார்க்கிற பொழுது யோசுவா என்கிற தேவனுடைய மனிதன் தன்னுடைய மக்களுக்கு நல்ல ஒரு தீர்மானத்தை எடுத்ததை அவர்கள் கூறுகிறார். எப்படி சொல்லுகிறார்? நானும் என் வீட்டாரும் என்றால், என்னுடைய சந்ததி சந்தானம் என்றால் நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்கிறதிலே ஆணித்தரமாய் உறுதியாய் தன்னுடைய வாழ்க்கையை அவர் அப்படியே நிலைநிறுத்தி, அன்பு பிள்ளைகளே, அங்கே மக்களுக்கு பேசுகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த மக்கள் அதற்கு பிற்பாடு என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? அப்பொழுது ஜனங்கள் பிரதியுத்தரமாக, வேறே தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாயிருப்பதாக. ஒரு மனிதனுடைய தீர்மானமான வார்த்தை மக்களுடைய இருதயத்தில் எப்படி ஒரு மாற்றத்தை உண்டாக்குறது என்று பாருங்களேன். இந்த யோசுவா சொல்லுகிறார், நானும் என்னுடைய வீட்டாருமோட நாங்கள் கர்த்தரை சேவிப்போம், நாங்கள் கர்த்தரை நம்பி கர்த்தருக்காக வாழுவோம் என்று சொல்லி அவர் எடுத்த தீர்மானத்தை அவர் அறிக்கை பண்ணுகிற பொழுது கேட்ட ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நாங்களும் ஆண்டவரை விட்டு உங்களை விலகிறது எங்களுக்கு தூரமாயிருப்பதாக. அப்படி என்றால் நாங்கள் தேவன் மேலே நம்பிக்கையாய் வாழப் போகிறோம் என்பது தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் எடுத்த தீர்மானங்களாய் அவர்கள் அறிக்கை பண்ணுகிறதை இந்த பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பான தேவ பிள்ளையே, பல சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது உண்டு. பல தேவைகளினாலே நாம் சோர்ந்து போகிறது உண்டு. பலவிதமான அநீதி இழைக்கப்படுகிற பொழுது நாம் அதைரியம் அடைகிறது உண்டு. ஆனால் இவைகள் எதுதான் நடந்தாலும் நம்மை படைத்த கடவுள் ஒருவர் இருக்கிறாரே, அவரை நான் நம்பிக்கொண்டு வாழ்கிறேனே, அவருடைய நம்பிக்கையினாலே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பு, ஒரு முன்னேற்றம், அவரிடத்திலிருந்து வருகிற அந்த நன்மைத்தனங்களை நான் பெற்றுக்கொள்ளுவேன் என்ற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் அறிக்கை பண்ணுகிற பொழுது எங்களோட வாழ்க்கையும் அறிக்கையிடுதலானது இன்னும் ஒருவருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க முடியும். அன்பானவர்களே, யோசுவா அன்றைக்கு தீர்மானம் எடுத்தார். எந்த சௌகரியமான வாழ்க்கை, எந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காரியங்கள், எந்த செழிப்புகள், எந்த முன்னேற்றங்கள் வந்தாலும் நான் என்னுடைய தேவனை விட்டு நான் பின்வாங்கி போக மாட்டேன், நானும் என் வீட்டாரும் நாங்கள் கர்த்தரை சேவிப்போம் என்று ஒரு நல்ல தீர்மானத்தை அவர் எடுத்ததினாலே அவருடைய வாழ்க்கையிலே அவர் பெரிய காரியத்தை சாதித்தார். இந்த யோசுவா புஸ்தகமே ஒரு வெற்றியின் புஸ்தகம், அது செழிப்பின் புஸ்தகம் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு செழிப்பை, ஒரு வெற்றியை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்வதற்கு என்ன ரகசியம்? அவருடைய வாழ்க்கையில் அவர் எடுத்த தீர்மானம். தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு வேதத்தை அடித்தளமாக்கி கொண்ட விடயங்கள் அவருடைய வாழ்க்கையிலே பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை, செழிப்பை கொண்டு வந்து மற்ற மக்களுக்கும் அவருடைய வாழ்க்கையானது ஒரு ஆசீர்வாதமாக மட்டுமன்றி மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக நல்ல தீர்மானங்களை எடுக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய வாழ்க்கையும் வார்த்தையும் அமைந்ததை நாங்கள் இந்த இடத்திலே அவதானிக்கிறோம். எனக்கு அன்பான தேவப்பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ தடுமாறலாம், நீ தள்ளாடலாம், நீ குறைவுகளை சந்திக்கலாம், ஏமாற்றங்களை சந்திக்கலாம், இல்லாவிட்டால் நீ இழந்து போய் இருக்கலாம். ஆனால் அந்த இழப்புக்களை ஈடு செய்வதற்கு, அந்த தேவைகள் நடுவிலே ஒரு அற்புதம் செய்வதற்கு உன் ஆண்டவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, அவரை விட்டு தூரம் போக வேண்டிய அவசியம் இல்லை. அவரை நம்பிக்கொண்டு, அவரை தேடி, அவரை சேவித்து, அவரை பற்றி கொள்கிற பொழுது உங்களுடைய வாழ்க்கை இன்னொருவருக்கு ஆசீர்வாதமாய் மாறும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தீர்மானங்கள் மற்றவர்களுக்கு ஒரு நன்மையை உண்டாக்கும்.
அன்பானவர்களே, நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரங்களாய் இருப்பீர்கள். எப்படி தேவனை விட்டு நீங்கள் தூரம் போகிறீர்களோ அவ்வளவுக்கு வேதனையும் துக்கமும் இழப்புகளும் ஏமாற்றங்களும் நம்மை சூழ்ந்து கொள்ளும். இதற்கு நல்ல உதாரணமாய் அங்கே பெத்லகேமை விட்டு நகோமி அவள் அங்கே அந்நிய தேசத்துக்கு புறஜாதி இடத்தில் போன பொழுது தன்னுடைய கணவனை தன்னுடைய 2 மகன்மாரையும் இழந்து சட்டன் தனிய ஒரே ஒரு மருமகளோடு திரும்பி தன்னுடைய சொந்த தேசத்துக்கு வந்தாள். தன்னுடைய தேசத்துக்கு வந்து தேவனை நோக்கி பார்த்து தன்னுடைய தேசத்தின் நன்மைகளை அவள் பெற்றுக்கொண்டதை சரித்திரத்தில் நாங்கள் ரூத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோமே. பாருங்க, எவ்வளவு ஒரு அற்புதமானது. எப்பொழுது அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமை விட்டு அந்த நகோமி போனாலோ அன்றைக்கு இழப்பும் ஏமாற்றமும் தோல்வியும் அவளுடைய வாழ்க்கையில வேதனையை உண்டாக்கினது. ஆனால் மறுபடியும் ஒரு தீர்மானம் எடுத்து தன்னுடைய சொந்த தேசத்துக்கு அந்த பெண்மணி வருகிற பொழுது அவளுடைய சந்ததி சந்தானம் ஆசீர்வதிக்கப்பட்டு அந்த ரூத்தின் பரம்பரையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உதயமாகினார். நாம் தேவனை விட்டு தூரமாய் போனால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களும் நிம்மதிகளும் நாங்கள் அங்கே ஆசீர்வாத குறைவுகளை நாங்கள் சந்திக்க நேரிடும். அன்பான தேவ பிள்ளையே, இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுங்கள். நான் ஆண்டவருக்குள்ளே என் வாழ்க்கையை அர்ப்பணித்து ஆண்டவருக்காக நான் பிரகாசிக்க போகிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே இறைவனுடைய வார்த்தை வெளிப்பட வேணும் என்று சொல்லி உங்களை விட்டு கொடுங்க, அர்ப்பணியுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இயேசுவே, இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளுமே நம்பி உம்முடைய வார்த்தையை கேட்டிருக்கிறார்கள். உடைய வாழ்க்கையில் பிரதான ஒரு விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து அற்புதத்தை செய்து உம்முடைய பிள்ளைகளை கனம் பண்ணும். நீர் காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.